காலங்காலமாக இந்த மது அரக்கனுக்கு எதிராக நமது முன்னோர்கள், நல்லோர்கள், சான்றோர்கள் போராடிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்திலேயே கூட அது எப்படி இவ்வளவு தூரம் பெருகி வந்திருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நாமும் அந்த போராட்டத்திலே இருக்கிறோம் என்பது ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயம்தான். இது போராடிதான் ஒழிக்க வேண்டும். எங்கோ சமூகத்திலே ஏற்படுகிற மனிதர்களுக்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளிலே இப்படி ஒரு பிரச்சனைகளிலே எப்படி சிக்கிக்கொள்கிறார்கள் என்பதுதான். எல்லோருக்கும் எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் தெரியாமலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியல. எல்லாருக்கும் அறிவு பெருகி இருக்கு, கல்வி பெருகி இருக்கு. அதன் இடையிலே இது எப்படி பெருகியது என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாகவும் ஆய்வுக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது. இதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் போதையில்லா தமிழகம் என்கிற அந்த இயக்கத்தோடு சேர்ந்து நமது இயக்கமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சகோதரி சொன்ன மாதிரி நானும் பள்ளி பருவத்திலே இருக்கிற காலத்திலே, சிறு வயதிலே இருக்கிற காலத்திலே நான் இப்படியான மதுக்கடைகளை நான் பார்த்ததே இல்லை. உண்மையில் எங்கோ ஊருக்கு வெளியிலே, தொப்பு துறவுகளிலே, மறைமுகமான இடங்களில் தான் மதுக்கடைகள் இயங்கி வந்தன. அதுவும் கூட இன்றைக்கு இருக்கிற மாதிரியான மதுக்களா என்றால் தெரியவில்லை. நெல்லுக்கடைகள், சாராய கடைகள் என்றெல்லாம் தான் சொல்லப்பட்டது. அங்கே போகிறவர்கள் அதற்காக வருத்தப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கே தெரிந்தது இது தவறுதான் என்று. தலையில துண்டு போட்டுக்கொண்டு போனவர்கள் எல்லாம் இருந்தார்கள். வரும்போது யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அச்சத்தோடெல்லாம் ஊருக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், என் கூட பணியாற்றிய ஒரு நபர் மது பழக்கத்திலே இருப்பவர் தான். அவரும் நானும் அலுவலகத்தை விட்டு புறப்படும் போது ஒரு நிபந்தனையோடு புறப்பட்டோம். அந்த நண்பர் என்று சொன்னார், இன்று நீ என்னுடைய அறைக்கு மதுக்கடை இல்லாத வழியாக அழைத்து சென்று விட்டீர்கள் என்றால் நான் மது குடிப்பதை நிறுத்தி விடுகிறேன் என்று. அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது. அவர் இப்படி ஒரு நிபந்தனை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆகா, இது ரொம்ப நன்றாக இருக்கிறது, இவரை எப்படியாவது அப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று. எனக்கு அலுவலகம் இருந்தது ஈக்காட்டுத்தங்கல், கிண்டி அருகிலே ஈக்காட்டுத்தங்கலிலே. அவர் அறை இருப்பது திருவள்ளிக்கேணியிலே. நான் எனது இருசக்கர வாகனத்திலே அமர்த்தி கொண்டு சின்ன சின்ன சந்துக்கள், தெருக்கள், அப்படி இப்படி எல்லாம் அழைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். ஒரு பாதி தூரம் போய்விட்டோம். கடை இல்லை, அவர் கொண்டே கடையிலே சேர்த்து விடலாம், நிறுத்தி விட வைக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்க போது கரெக்டாக ஒரு முனையிலே திரும்பும் போது அந்த தெரு முனையிலே ஒரு டாஸ்மாக் முன்னிலை பட்டுவிட்டது. நிறுத்து என்று அவர் கத்தினார். என்ன என்று கேட்டால், லோபார் கடை இருக்கிறது, நீ என்னை கடை இல்லாத வழியில் அழைத்து சென்றால் தான் நான் நிறுத்துவேன் என்று சொன்னேன், என்னை கடை காமிச்சு விட்டாய் என்று அவர் சொன்னார். இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அலுவலகத்திற்கோ இல்லை ஆலைக்கோ, எங்கே பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ எங்கேயாவது போகும்போது உங்கள் கண்ணிலே அந்த மதுபான கடை படாமல் இருப்பதில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் மதுபான கடைகள் பெருகி இருக்கிறது. இது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த மது அருந்தினால் என்னென்ன நோய்கள் எல்லாம் வருகிறது, உடலுக்கு என்னென்ன உபாதைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பது ஒரு புறம் இருக்க, மது பழக்கம் என்பதே ஒரு நோய் தான். அந்த நோய் ஒரு சமூக நோயாக ஆகிவிடுவதற்கு முன்னால் நாம் அதை தடுக்க வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். IFD தொடர்ந்து பல நூல்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. எல்லா நூல்களுமே சமூகத்திற்கு பயனுள்ளதாக, சமூகத்திற்கு நன்மை விளைப்பதாக, சமூகத்தை நல்வழிப்படுத்துவதாகத்தான் அந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் பல்வேறு நூல்களுக்கு விமர்சனம் எழுதியிருக்கிறேன். நான் தொலைக்காட்சியிலே பணியாற்றிய காலத்தில் லோத்ஃபுல்லா அவர்கள் நிறைய நூல்களை எனக்கு வாசிக்க தந்திருக்கிறார்கள். நான் அதை
வந்து விமர்சனம் செய்திருக்கிறேன். அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக. ஏற்கனவே நமது டாக்டர் KVS அவர்கள் ஹபீப் முகமது அவர்கள் நிறைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக நமக்கு கிடைத்திருக்கிற டாக்டர் மொய்தீன் அவர்கள் இந்த போதை அழிவின் பாதை என்கிற அற்புதமான நூலை தந்திருக்கிறார். இந்த நூலை மிக சின்ன நூலாகத்தான் இருக்கிறது. நான் நினைச்சேன் இந்த நூலே ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கிறது. சின்ன கேப்சூல்லே எவ்வளவு மருத்துவ குணங்கள் அடக்க முடியுமோ அடக்கி இருக்குமோ ஒரு கேப்சூலை சாப்பிட்டாலே போதும் என்கிற மாதிரி சின்ன குறைந்த அளவு பக்கங்கள் தானோ, பெரிய வால்யூம்லாம் இல்லை. ஆனால் இதிலே இந்த மது பழக்கத்தினாலே, இந்த மது பழக்கம் மட்டும் இல்லை, போதைப்பொருள் எல்லாவற்றை பற்றியும் அவர் விரிவாக எடுத்து என்னென்ன மாதிரியான போதைப் பொருட்கள் இருக்கின்றன, அது என்னென்னலாம் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கின்றன, உடம்புக்கு மட்டுமல்ல புத்திக்கு அறிவுக்கு நம்மை எப்படி தீய வழியிலே ஆழ்த்தி நம்மளை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது என்பதை மிக விரிவாக அவர் எடுத்திருக்கிறார். இந்த நூலிலே எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவர் என்பதாலோ என்னவோ புத்தகத்தையே அவர் மருந்தாக தந்திருக்கிறாரோ என்று எண்ணுகிற அளவுக்கு இந்த நூலிலே ஒரு அற்புதமான விளக்கங்களை அவர் அளித்திருக்கிறார். நல்லது எது கெட்டது எது என்பதை மனிதன் எப்படி தெரிந்து கொள்கிறான் என்பது ஏற்கனவே ஒரு சிறுகதை உண்டு. ஒரு பங்களாவிலே ஒரு நாய் வளர்க்கப்பட்டது. அந்த நாய்க்கு அற்புதமான உணவுகளை எல்லாம் அந்த நாயின் உரிமையாளர் வழங்கி வந்தார். ஆனால் அந்த நாய்க்கு தெருவிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு நாய் மீது பொறாமை. தெருவிலே ஓடிக்கொண்டிருக்கிற நாய் உணவுக்காக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது, கஷ்டப்படுகிறது. பங்களாவில் இருக்கிற நாய்க்கோ அருமையான உணவை அதனுடைய உரிமையாளர் வழங்கி கொண்டிருக்கிறார். அது ஓய்வெடுப்பதற்காக நல்ல வசதி எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அது கேட்டுக்குள்ளாரே நிற்கிற அந்த நாய் தான் சிறைப்பட்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. தெருவிலே ஓடுகிற அந்த நாய் சுதந்திரமாக ஓடுவது போலவும், கேட்டின் உள்ளே நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதால் நாம் சிறைப்பட்டு இருக்கிறோமோ என்கிற எண்ணம், தவறான எண்ணம் அந்த பங்களா நாய்க்கு ஏற்பட ஒரு நாள் அந்த நாய் என்ன செய்தது, பார்த்து கொண்டே இருந்தது. அந்த கேட்டை திறந்த அந்த உரிமையாளர் அதை சரியாக மூடாமல் போன சமயத்திலே இந்த நாய் வெளியே ஓடியது. வெளியில வந்த உடனே இரு புது நாய்கள் இருக்கிறது. திருநாய்களுக்கெல்லாம் இந்த நாய் பழக்கம் இல்லை என்பதால் எல்லா நாய்களும் இதை கடிப்பதற்காக இது கூட பாய்ந்து வருகின்றன. இந்த நாய் அவற்றில் இருந்து தப்பி ஓடி வெளியே ஓடியது. ஊருக்கு வெளியே ஓடிவிட்டது. நெடுந்தூரம் ஓடி படைத்து போயிருந்தது. அதற்கு என்ன செய்வது என்று தெரியாத போது ரோட்டின் ஓரம் ஒரு காய்ந்து போன எலும்பு கிடந்தது. அந்த எலும்பை போய் அந்த நாய் கிடைத்தது. அந்த எலும்பிலே எந்த சாரும் இல்லை. ஆனால் அந்த எலும்பை கடித்த போது இந்த நாயின் பற்களிலே அந்த எலும்பின் துண்டானது குத்தி இதன் நாயிலிருந்தே ரத்தம் வெளிப்பட்டது. அந்த ரத்தத்தை அந்த நாய் அருந்தி அது எலும்பிலிருந்து தான் வருகிறதோ என்று நினைத்து, ஆகா எவ்வளவு சுவையாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது என்று அந்த நாய் சந்தோஷப்பட்டார். மனிதன் அப்படித்தான் நடந்துகிறார். இவனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் அதற்காக தன்னைத்தானே தன்னையே அழித்துக் கொண்டு ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியுமா என்று அவன் சிந்திப்பதில்லை. மது அருந்துவதால் ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட அதனால் ஏற்படுகிற துன்பம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நமது போதை அழிவின் பாதை நூலிலே மொய்தீன் அவர்கள் மிக விரிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் இவன்தான் மதுவை குடிக்கிறான் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். நாளடைவில் மது அவனை குடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையா. மது அடிமைகள் அப்படித்தான் இருக்கிறார். மது அவனை குடிக்கிறது. இவன் மதுவை குடிப்பதை ஒரு காட்டத்திலே நிறுத்திவிடலாம். ஆனால் மது அவனை குடிப்பதை நிறுத்தார். இதுதான் மது அடிமைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மது மட்டும் அல்ல, போதைப் பொருள் எத்தனை வகையாக இருக்கிறது என்பதை போதை அழிவின் பாதையிலே
அதன் ஆசிரியர் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கார். படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்குது, பயமாக இருக்கிறது. இத்தனை வகையான போதைப் பொருட்களா? அப்படி போதை சாதாரண விஷயம் அல்ல. அபினி போர் என்றே ஒரு போர் இருந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார். போதையின் வாயிலாக இன்னொரு நாட்டையே அடிமைப்படுத்திய சம்பவங்கள் எல்லாம் அந்த அபினி போர் என்கிற அந்த வரலாற்று சம்பவங்கள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் எல்லோரும் படிக்கிறார்கள், கேட்கிறார்கள், பல்வேறு போதனைகளை கேட்கிறார்கள். ஆனால் இந்த போதையிலிருந்து வெளியே வருவதற்கு பலருக்கும் தெரிவதில்லை. பல பேர் நினைக்கிறார்கள் இதிலிருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும் என்கிற ஆசை பல மது அடிமைகளுக்கு, போதை அடிமைகளுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள் கடுமையாக முயற்சி எடுத்தாலும் கூட அவர்கள் பழகிய அந்த பழக்கம் அவர்களை விட மறுக்கிறது. இது எப்படி இதிலிருந்து வெளிவருவது? போதை அழிவின் பாதை என்கிற இந்த நூலின் மிகப்பெரிய முக்கியத்துவமே பிரச்சனை இப்படி இருக்கிறது என்பதை மட்டும் பேசுவதில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நீ வெளியே வருவார், எப்படி வர முடியும் என்பதை அதன் ஆசிரியர் முகைதீன் அவர்கள் மிக அழகாக எளிய நடையிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பணம் போதையின் வழியாக வருகிறது, மதுவின் வழியாக சம்பாதிக்கிற பணம் என்பது எவ்வளவு ஒரு பாவப்பட்ட செயல் என்பதை நான் சிந்திப்பதே இல்லை. சமூகம் மீது அக்கறை இருக்கிற யாராவது வந்து பொது தொழிற்சாலையை நடத்த முடியுமா என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். அப்படி அந்த தொழிற்சாலையை சம்பாதித்து நீ எந்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க போகிறார்? நீ பணத்தை சேர்த்து வைப்பதை விட அதிகமாக உன்னுடைய தலைமுறைக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறார். இந்த சமுதாயம் கெட்டு போனால் இந்த சமுதாயத்திலே வாழுகிற உங்களது தந்ததிகளும் கெட்டுத்தான் போவார்கள் என்பதை அந்த பணம் சம்பாதித்து பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறவர்களுக்கு தெரிவது. இதுதான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். அண்மையில் பார்த்தால் வந்து ஒரு துறைமுகத்திலே மிகப்பெரிய அளவிலே வந்து போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டது தெரிகிறது. அந்த துறைமுகம் யாருக்கு சொந்தமானது, அங்கு வந்து அந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலாக இருக்கிறான். அவனுக்கு இதிலே என்ன லாபத்தை எதிர்பார்க்கிறான் என்று அவனுக்கு தெரியல. எத்தனையோ தொழில்கள் வைத்திருக்கிறான், எல்லாத்திலும் கோடி கோடியான லாபம் கொட்டி கொண்டு. ஆனாலும் இதையும் வந்து அவன் செய்கிறான். இது எவ்வளவு பெரிய பாவச் செயல் என்பதை உணர்வதே இல்லை. இதை உணர்த்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. காலங்காலமாக இந்த மதுபோதையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் போதை அழிவின் பாதை நூலிலே முற்பகுதியை விட பிற்பகுதியிலே இஸ்லாம் எப்படி அதற்கு வழிகாட்டுகிறது என்பதை மிக அழகாக பல்வேறு உதாரணங்களோடு நூலாசிரியர் அவர்கள் அருமையாக விளக்கியிருக்கிறார். இது உண்மையிலேயே நீங்கள் ஒரு வைராக்கியம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறை மீது நம்பிக்கை வைத்து இதிலிருந்து என்னை வெளியேற்று என்று நீங்கள் சிந்திக்கிற போது இறைவன் உங்களுக்கு கை கொடுத்து அதிலிருந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. போதையிலிருந்து இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த நூல் வெறும் புத்தகமாக நம்மோர் படிக்கிறதை விட கல்லூரிகளிலே அதிகமாக பாடமாகவே வைக்கலாம். அப்படியான கருத்துக்கள் அடங்கிய புத்தகமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இது பள்ளி மாணவர்களிடம் அதிகம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. மாணவ பருவத்தினருக்கு இந்த நூல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாணவ பருவத்தில் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார். அது 15 வயது மாணவர்கள் எப்படியோ வந்து அவர்களுக்கு பழக்கங்கள் வழக்கங்கள்லாம் வந்து அதுவே அவர் நூல்லே சொல்கிற மாதிரி இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த புதைக்குழிக்குள் போய் புதையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு இந்த நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் ஆசிரியரை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். இதை வெளிக்கொண்டு வந்த ஐஎஃப்டி நிறுவனத்திற்கு எனது நன்றிதலையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறேன். இது போன்ற இயக்கத்தை நாம் தொடர்ந்து நமது சமுதாய கடமையை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று நான் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.